அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வாங்க. ஆ நோன்பு 4த் வந்து என்னலாம் வந்து செய்து சாப்பிட்டோம் நோன்பு திறக்கும்போது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நோன்பு கஞ்சி ஃபர்ஸ்ட்டு வந்து நோன்பு கஞ்சி, உளுந்து வடை, பருப்பு வடை, கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டில தான் பண்ணியிருந்தோம். முட்டை போண்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. பிள்ளைங்க வந்து பஜ்ஜிலாம் பிள்ளைங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமோசா எல்லாமே வந்து ஹோம்மேடு தான். பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்கு, நன்னாரி சர்பத்து, நன்னாரி சர்பத்துனா எலுமிச்சப்பழ சர்பத்து. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் எப்பயும் போல வந்து டேட்ஸு, வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டு சாப்பிடுறதுக்கு வந்து சட்னி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் எங்க வீட்ல வந்து பண்ணது சிம்பிள் தான். ஆனா வந்து ரொம்ப வந்து ஆ மனசும் வயிறும் வந்து நிறைஞ்சு போயிருந்துச்சு. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கடல் பாசி ரெசிபி கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல்ல கண்டிப்பா வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிருவேன். கண்டிப்பா நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஆ கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து நோன்பு தொறந்துட்டு ஆ தொழுக தொழுக போகணும். நீங்க வந்து நோன்பு தொறந்தீங்கன்னா, நோன்பு தொறக்கும்போது என்னலாம் வந்து ஆ சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் 4 நோன்பு வந்து பிடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லா நோன்பும் வந்து பிடிச்சிடணும் எப்படியாவது. நீங்களும் வந்து எல்லா நோன்பும் பிடிங்க. பிடிச்சிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எத்தன நோன்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து உங்களால நோன்பு பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து வயசானவங்களா இருந்தா நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் கிடையாது. அதே மாரி வந்து பருவமடையாத சிறுவர்களுக்கும் கட்டாயம் கிடையாது நோன்பு. ஆ அதாவது அவங்க அவங்கள வந்து வற்புறுத்தி நோன்பு வைக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதே பார்த்தீங்கன்னா, நோயாளிங்க வந்து நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அந்தந்த டைமுக்கு எடுத்துக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ங்கிறதுனால நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு ஏழைகளுக்கு வந்து ஒரு தானம் பண்ணலாம். உணவு தானம் பண்ணலாம். ஒரு வேளை சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா வந்து ஆ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வீல் சேர் வாங்கி குடுக்கலாம். ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒவ்வொரு நோயாளிகளும் உட்கார்ந்து ஆ பயன்பெறும்போது உங்களுக்கு அதற்கு உண்டான நன்மைகள் கூடி அல்லாஹ் வந்து கண்டிப்பா தருவான். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.